உள்ளமுடைமை உடைமை பொதுவுடைமை இல்லாது நீங்கிவிடும். ஒருவருக்கு என்னது ஒரு ஊக்கமுடைய நிலையான உடமையாகும். உங்களை மோஸ்ட் வெல்கம் பண்ணிக்கிறேன் இந்த ஜெனிசிஸ் இன்டர்நேஷனல் டீம் தரப்புல. புரியுதாங்களா? இந்த கிளாஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இது கிளாஸாக எடுத்துக்காதீங்க, இது வாழ்க்கையா பாருங்க. இதில் யாரெல்லாம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இது வாழ்க்கையா பாருங்க. கொஞ்சம் ஸ்பீடாக வாங்க. அப்புறம் ஸ்பீட் வேல்யூ ஜெனரேஷன் பண்ணணும். வேல்யூ ஜெனரேஷன் வேணும், ரொம்ப முக்கியம். இது 4 பில்லர். எப்படி நீங்க சேர்ல உட்காந்துட்டு இருக்கீங்களோ இது ஒரு காலுக்கு நான் ஃப்ரீயா உட்கார முடியுமா? ஒரு கார் போயிட்டு இருக்கீங்க, ஒரு வீட்டுல காத்து கம்மியாக கரெக்டா போகுமா? அதே போல இந்த வேல்யூ ஜெனரேஷன் இது 4மே ரொம்ப முக்கியம். லிஸ்ட் பில்டிங், கான்டாக்ட் இன்வைட், show the plan, follow. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்தோம்னா நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. என்னாச்சு? லிஸ்ட் இஸ் த மஸ்ட் பார்ட். லிஸ்டுடைய வேல்யூஸ் நீங்க புரிஞ்சுக்கணும். நாங்க இந்த ட்ரைனிங் ஆர்கனைசேஷன் பண்றதுக்கு எவ்வளவு நாளா பிளான் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கும் சுரேஷ் சாருக்கு இந்த ஃப்ரண்ட் லைன் லீடர் தான் தெரியும். கரெக்டானே? இப்போ எந்த ஒரு இதுக்குமே லிஸ்ட். இப்போ இந்த பிசினஸ்ல ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா லிஸ்ட் முக்கியம். அதையும் 3 டைப்பா பிரிக்கிறாங்க. லிஸ்ட் ஆஃப் டவுட்ஸ், லிஸ்ட் ஆஃப் ட்ரீம்ஸ், லிஸ்ட் ஆஃப் பர்சன். இப்போ 3 சொல்லிட்டு வாங்க. லிஸ்ட் ஆஃப் டவுட்ஸ், லிஸ்ட் ஆஃப் ட்ரீம்ஸ், லிஸ்ட் ஆஃப் பர்சன். டவுட்ன்றது வந்து சந்தேகம். இப்போ அந்த 1 லிட்டர் பாட்டில் இருக்குன்னு வச்சுங்களேன். 1 லிட்டர் பாட்டில் 1 சொட்டு விஷம் விடுறோம். எவ்வளோ? 1 சொட்டு விஷம். சொல்லு சார், சொல்லு. அந்த பாட்டில் தண்ணி குடிப்பியா? ஏன்? அப்போ 1 சொட்டு தானே. இப்போ 1 லிட்டர் 1 சொட்டு தானே. கரெக்ட் தானே? சார் கிரேட் கிளாஸ். அப்போ அந்த டவுட், சந்தேகம் எது? ஜோதி சூர்யா எங்க போனாங்க? விஜய் வேற எலெக்ஷன்ல நிக்கிறேன்ட்டாரு. ரஜினிகாந்த் என்ன பண்ணிட்டாரு? விஜயகாந்த் போயிட்டு வந்தாரு, அமெரிக்கா போயிட்டு வந்தாரு. அதுதான் அனுஷ்கா யாரோ கல்யாணம் பண்ற மாதிரி இருக்குது. அந்த டவுட் இல்லைங்க, சிஸ்டத்தை பத்தின டவுட். ஆல்ரெடி இந்த டியூஸ் ஆஃப் சிஸ்டத்தை பத்தின எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் உடனே உங்க ஆக்டிவ் அப்ளைங்கிட்ட கான்டாக்ட் பண்ணி, இல்லைன்னா நேரில் மீட் பண்ணி, போன்ல இல்லை நேரில் மீட் பண்ணி உங்க மென்டரை கிட்ட நேரில் போய் மீட் பண்ணி கிளியர் பண்ணிக்கணும். எதுலையும் 7 டிஜிட்டல் வரலையோ கரெக்டாப்பா. வேற என்ன? நீதான் வாயை குழந்தை பேர் வந்துடும். நீ எங்க வாய் வந்தா காந்த சக்தி அங்க வந்துடும். 7 டிஜிட்டல் எதுலையும் வரலையும் அக்கௌண்ட்ல அது என்ன பண்ணோம்? உங்க மென்டரை ஃபாலோ பண்ணோம். எக்ஸாம்பிள் நான் சொன்னா நிறைய சொல்லலாம். சச்சின் டெண்டுல்கர் சொல்லலாம். சச்சின் டெண்டுல்கர் அவருடைய வீடு 100 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பண்ணாரு. தெரியல, தெரியும் பரவாயில்ல, தெரியாம தெரியுங்க. அவர் வீடு மட்டும் வருஷத்துக்கு 100 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பண்றாரு. அவரு எவ்வளவு பேர் வேலை செய்வாங்க பாரு, வீட்டு வேலை எவ்வளவு செய்வாரு. சச்சின் அப்படின்னு எத்தனை பேர் வந்து நிற்பான். கரெக்டானே? ஆனா அவருடைய குரு இறந்த போது டோல்களை தூக்கிட்டு போறாரு. எத்தனை பேர் பாத்தீங்க? இந்த நீங்க எல்லாம் பார்க்கலையா? நீங்க யூடியூப்ல போயிட்டு, யூடியூப்ல கூகுள்ல போயிட்டு சச்சின் டெண்டுல்கர் அவர் குரு இறந்தது லேட்டஸ்ட் தான், லாஸ்ட் இயர்ல தூக்கிட்டு போறாரு. அந்த பாடியை சொன்ன தூக்கிட்டு போறாரு. அது போய் பாருங்க. இப்போ டைம் இல்லை எனக்கு. இப்போ தட் இஸ் தி டவுட். அந்த குரு வேணும் உனக்கு. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா குரு வேணும். அந்த 7 டிஜிட்டல் வர வரையும் குரு கிட்ட போயிட்டு எனக்கு என்ன தோணுதோ போயிட்டு ஒப்படை. கண்டிப்பா ஒரு 7 டிஜிட்டல் அக்கௌண்ட் வந்து யாருமே தடுக்க முடியாது. புரியுதா? அந்த மாதிரி உனக்கு சிஸ்டத்துல டவுட், சிஸ்டத்துல டவுட் வரும். கம்பெனி அதாவது பாருங்க என்ன கேட்கறாங்க, சிம்பிளா கேட்கறாங்க. வாட் இஸ் த எய்ம் ஆஃப் திஸ் கம்பெனி, விச் ஃபீல்ட் கம்பெனி ஃபோக்கஸ், வேர் இஸ் த கம்பெனி எக்கோ. அப்படி சின்னமா நிறைய. கண்டிப்பா 3 லட்சம் ரூபாய் வருமா? கண்டிப்பா 12 லட்சமா? வாரம் பேமெண்ட் வருமா? என்னென்ன டவுட் வருதோ டெய்லி அப்டேட் பண்ணிக்கிங்க. புரியுதுங்களா? சந்தேகம் தீராத வியாதி. சந்தேகம் ரொம்ப அடிச்சிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்க லிஸ்ட் ஆஃப் ட்ரீம்ஸ். ட்ரீம்ஸ் பத்தி சொன்னார் இல்லையா?
நிறைய பேருக்கு தூங்கும்போது கனவு வரும் இல்லையா? கரெக்டு தானே? அந்த கனவு இல்லை. ஐயா அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு? கனவு காணுங்கள். அடுத்த டைலாக் என்ன? தூங்கும் போது வருவதில்லை அதான் சொல்லுங்க பார்க்கலாம். கனவு காணுங்கள். அடுத்து தூங்கும் போது வருவதில்லை கனவு. பாலாஜி கனவு காணுங்கள். அபிஷேக் கேள்வியெல்லாம் கேட்காது சார். என்ன ஜெய் அப்படிதானே? என்ன நாயக்கராகோ கேள்வியெல்லாம் கேட்காது. டைம் வேறு என்ன எல்லாம் சார் கரெக்டாக மேப் மாதிரி கேட்டுதானே? நான் சொல்லுங்க சார். கனவு காணுங்கள், கனவு சிந்தனையாகும், சிந்தனை செயலாகும். சூப்பர். கேட்டு கனவு காணுங்கள். இப்போ ஒருத்தர் கேட்கிறேன், யாரை கேட்கலாம்? மலையாளே கேட்கலாம். ஓகே, சாகுல் சார் கேட்கலாம். சாகுல் சார் எழுதுங்க. நீங்க தூங்கும் போது கனவு கண்டிருக்கீங்களா? எவ்வளோ அமௌண்ட் சொல்லுங்க. எவ்வளோ அமௌண்ட் கனவு கண்டிருக்கீங்க? எது சிரிக்கிறேன்? ஃப்ளைட்டில் போகிற மாதிரி கனவு கண்டிருக்கேன். இங்கே யாரை கேட்கலாம்? கண்ணுக்கு எல்லாம் புதுமுகமா தெரியல. கை கேட்டிருக்கேன். நீதான் இப்ப தம்பி ஒரு 300 கோடி ரூபாய் கனவு கண்டான் ராத்திரிக்கு. எவ்வளோ? அப்படியே போயிட்டு 300 கோடி அப்படியே கனவு மிதக்கிறான். அப்படியே அமெரிக்காவில் நியூயார்க்ல இருக்கான். அங்கிருந்து அப்படியே பிளைட்ல சிங்கப்பூர் போறான். சிங்கப்பூர்ல அப்படியே தாய்லாந்து எங்கெங்கோ சுத்திட்டு 300 கோடி கனவு கண்டான். தானே காணுவியா? ஏன் மெயின் கிளியர் ஆகிங்க. இன்னைக்கு 300 கோடி ரூபாய் கணக்கு ஏன் காண மாட்டேங்கிறாரு? காலையில் இன்கம் டேக்ஸ் ரைடு வருவானா? ஓகே ஓகே. கனவு காண்பது நம்ம உரிமைப்பா, புரியுதா? எக்ஸாம் சொல்லிட்டா ஒரு சின்ன பையன், 6 வயசு பையன், ஒயிட் ஹவுஸ் எத்தனை பேருக்கு தெரியும்? ஒயிட் ஹவுஸ் வெள்ளை மாளிகை தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கீங்களா? நான் கேட்டா இந்த டைம் எடுத்துரும். நான் டைமுக்காக பயப்படுவேன். நான் உண்மையிலே சொல்றேன், எனக்கு பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கரெக்டா? வெள்ளை மாளிகை என்பது அதாவது வேர்ல்டு பவர்ஃபுல் மேன் தூங்குற இடம். அது எதுன்னா அமெரிக்காவுடைய ராஷ்டிரபதி, தெரிஞ்சுங்க. அதுக்கு முன்னால ஒரு பையன், 6 வயசு பையன் செருப்பு தைச்சிட்டு இருக்கான். அப்போ ஒரு ஜோசிக்காரன் போறான். போகும்போது கால் ஷூ அழுக்காயிருந்து அந்த இடத்துல நீங்களாம் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க மேக்ஸிமம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க நான் இந்த பெங்களூர் அண்ட் டெபோ இந்த பக்கம் சென்னை டெபோ அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பாக்ஸ் சுத்திட்டே இருப்பான். 4 விதமான பாலிசி டெபோ வச்சிருப்பான், பிரஸ் வச்சிருப்பான், எங்க போனாலும் பிரஸ் அடிப்பான், தேய்ப்பான். பார்த்துருப்பீங்க, டிராவல் பண்ணியிருந்தா அதெல்லாம் என்ன பாருங்க. அந்த மாதிரி ஒரு பையன் இருக்கும்போது அந்த ஜோசிக்காரன் வரான், ஷூ வைக்கிறான், பாலிஷ் பண்றான். அவங்க $2 எடுத்து கொடுக்குறாரு. அந்த பையன் கேட்கிறான், ஐயா நீ நல்ல ஜோசியம் பார்ப்பீங்களே, நல்ல ஜோசியம் பார்ப்பீங்களே, இந்த $2 வேணா, என் கை ரேகையை பார்த்து சொல்லு, நான் எப்படி இந்த ஒயிட் ஹவுஸ் தூங்குவேன். நீங்க ஒன்ஸ் மோர் ஜோசிக்காரனா ஃபீல் பண்ணு. அந்த பையனுக்கு என்ன பதில் கொடுத்துருப்பாரு? நீங்க நீ ஜோசிக்கார் என்ன ஃபீல் பண்ணுவாங்க? எவ்வளவு படிவம் கேவலம் பார்த்துருக்கோம். ஏன்னா உனக்கு எமோஷன் வாங்க, எல்லாம் தூக்கம் வந்துடும். தூக்குற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். டைம் போதே தெரியாது, பார்த்துக்கலாம். அப்போ எவ்வளவு முடியும் கேவலம் பார்த்துருவாங்க. என்னடே உனக்கு போய் இந்த இடம் அவன் விட்டுலாம். இந்த பையன் என்ன பண்ணல, விடல. அவன் ஜோசியக்காரன் கிட்ட என்ன பார்த்தான், கையை வாங்கணும். ஒரு மாதிரியே பார்த்து வாங்கிட்டு, தம்பி இந்த ரேகை இருக்குல்ல, இந்த ரேகை இப்படி வரணும், இந்த ரேகை இப்படி வரணும், என்னைக்கு வெறும் முனையில் போது அன்னைக்கு நீ போயிடலாம்னா இது நடக்கிற காரியமா? என்ன சார் ஏன் ஃபீலிங்கா இருக்கு? நடக்கிற காரியமா? ஜென்மத்தில் நடக்கிறதுக்கே வாய்ப்பே இல்லை. அப்ப நீ அந்த பையனாக என்ன பண்ணியிருப்ப? இந்த பையன் என்ன பண்ணா தெரியுமா? ஒன்னும் பாக்குறீங்க, அந்த கத்தி எடுத்தாங்க, அந்த சேர்த்து பார்த்துருக்கீங்களா? செலுத்திக்கிறான், அந்த கத்தி பார்க்கறோட போய் பாருங்க. கட்டிக்கிறான், ஒரே கிளி, இங்க ஒரு ராண்டு, இங்க ஒரு ராண்டு, ரத்தம் ஒளிகிட்டு இருக்கு, ரத்தம் ஒளிகிட்டு. இப்போ சொல்லு,
போனா போவான். யாரு அது? ஆபிரகாம். அது கூட தெரியல. அப்துல் கலாம் சொல்லுவாரு, அவர் போட்ட பாக்கில சுத்துது. 18ஆம் நூற்றாண்டிலே செத்து வாழ்ந்தான் மனுஷன். ஆபிரகாம் லிங்கன். ட்ரீம் should be emotional. யாராவது ஜெயில போட்டாங்க அவனை. கனவு காண்றதே எவ்வளவு? இப்படிப்பட்ட கனவு காண்றோம். இல்ல 300 கோடி ரூபாய், 1000 கோடி ரூபாய். விஜய் மலையை 9,000 கோடி எடுத்து ஓடி போயிட்டான். அவனுக்கு அப்போ 11,000 கோடி எடுத்து ஓடி போயிட்டான் ஒருத்தன். புரியுதா? ஆனா நாம 1 கோடி ரூபாய் கனவு கணத்துக்கு பூச்சி அப்படியே வந்து ரைட் பண்ணி அப்படியே குடும்பத்தோட இது பண்ணிடுவோம் பாரு. நாம எங்க ஃபெயில் ஆகிறோம்னா இங்கதான் ஃபெயில் ஆகிறோம். இதை பத்தி நிறைய பேசலாம். ஃபர்ஸ்ட் விசன் கிளியர் ஆகும். அப்பா பெருமையா சொன்ன சார், நான் அவருக்கு குறை சொல்லல. இங்க இருக்கிற எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறோம். ட்ரீம் should be emotional. ட்ரீம் சொல்ற பாருங்க, இந்த why கிடையாது. Your why is the driving force behind your business, and your dreams what dream as your art for your family and future. தமிழ் கூட இருக்கு பாருங்க. நான் ஏன் டியூஸோட வந்தேன், நான் ஏன் செய்யணும், அதுக்கு மிக்ஸ் பண்றது இல்ல. வை கிளியர் பண்ணல, ஏன் கிளியர் ஆயிடுச்சுன்னா நீ ஜெயிச்சிருவேன். அந்த ட்ரீம் இங்க பாருங்க, ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் எத்தனை கோடி பாருங்க, 84 கோடி. அவங்க 10 லட்சம் கார் கவர்மெண்ட் விற்க போகுது. கருத்துனா தெரியுமா? எத்தனை பேருக்கு ரோல்ஸ் ராய்ஸ் தான் தெரியாது சார். ஸ்டார்டிங் ரேட்டே எனக்கு தெரியாது சார். கேட்குங்க, அப்பதான் சொல்லுவேன். உங்களுக்கு என்ன பாய்க்கலாம் தெரியுமா? பாய்க்கலாம் தெரியுமா? டக்குன்னு கேட்டுக்கணும் சார். நீங்க 4 கோடி இருப்பாரு ஸ்டார்டிங் ரேட். அது ஒரு, அதாவது சாதாரண முடிவெற்றவர் கர்நாடகாவில் வாடகை பெற்று தெரியுமா? அது அதாவது தெரியுமா தெரியாதா? பக்கத்து சிட்டிங்க. அவர் ட்ரீம் இருந்திருக்காரு. நம்ம என்ன ஒரு இது கோவையில சத்குரு ஓட்டுற பைக் ரேட் என்ன தெரியுமா? அதான் தெரியுமா? 25 லேக் தம்பி. 2 பைக் வச்சிருக்கு. நாம இது 90 குடும்பம். எவ்வளவு? 110 கூட சொன்னாங்க. இப்போ கேடுதானே? தூக்கு வருதா? 2 போட்டுமா? மைலேஜ் பார்த்து வண்டி வாங்கிட்டு இருக்கோம். அவங்க என்ன பார்த்துட்டு இருக்காங்க? கரெக்ட் தானே? 1 லட்சம் ரூபாய்க்கு மேல தாண்டிச்சுன்னா மைலேஜ் வரும். கரெக்ட் தானே? ட்ரீம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஸ்மார்ட் மீன்ஸ் என்ன இருக்கு? ஸ்பெசிபிக், மெஷரபிள், என்ன இருக்கு? அச்சீவபிள், ரியலிஸ்டிக், டைம். எடுத்தோடனே நம்ம அவ்வளோ பெரிய லெவலுக்கு போக தேவை. உங்களுக்கு என்ன இல்லை, உண்மையிலே ட்ரீம் ஃபிக்ஸ் பண்ணி எனக்கு இந்த ப்ரோக்ராம் நான் சூப் போடாமல் வந்தேன் சார். நான் அடுத்த முறை சூப் போடுவேன் சார். இந்த மாதிரி டைம் இல்லாமல் வந்தேன் சார். எனக்கு டைம் வேணும் சார். இந்த கிட்ட என்னோட ஃபார்மல் ட்ரெஸ் இல்லை சார். அடுத்த முறை வரும்போது ஃபார்மல் ட்ரெஸ் போட்டு வருவேன் சார். இந்த முறை வரும்போது எனக்கு ஜாக்கெட் இல்லை சார். நான் கோட் போட்டு வருவேன் சார். கமிட்டட்? எஸ் சார்? நோ? அப்போ ட்ரீம் பில்டிங் பாத்துங்க. நாம எங்க கொண்டு வரோம்? Why you are in this business? Why you decide to this business? Why you want money? What is value of money? இதை பத்தி தெரியுது. இதை பத்தி உங்களுக்கு சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். கேள்வி புரியுதா? அதான் புரியலையா? இப்போ பணத்துடைய வேல்யூ. ஒரு பஞ்சாயத்து தலைவர், ஊர்ல பஞ்சாயத்து தலைவர், மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து தலைவர். பஞ்சாயத்து தலைவர்ல பணம் நிறைய வச்சிருப்பாங்க. பையன் ஜாலியா ஊர் சுத்திட்டு இருக்கான். அவருக்கு மப்பாவுக்கு ரொம்ப கடுப்பாய் போச்சு. கடை வச்சிருக்காரு, பெரிய ஒரு கடை வச்சிட்டு இருக்காரு, பஞ்சாயத்து தலைவராக இருக்காரு. அந்த பையன்
டெய்லி வரதை பார்த்து ஊர் சுற்றிட்டு வந்து நல்லா சாப்பிட்றோம், நல்லா தத்தை பழிச்சு ப்ரிப்பேர் ஆகிட்டு சொன்னார்ல 2 மணிக்கு தூங்குறான், 2 மணிக்கு எழுறான். ஒரு நாள் கோல்டு வார்னிங் பண்ணாரு, நாளைக்கு இருந்து நீ சோறு தின்னும் வீட்டில் 100 ரூபா கொடுக்கணும். எப்படி வீட்டில் சாப்பிடணும்னு என்ன வேணும்? 100 ரூபா. கேட்குறீங்களா? அமைதியாக கேட்குறீங்களா? இன்ட்ரெஸ்டாக இருக்கா? கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. நீங்க அமைதியாக கேட்க பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. கோஆப்ரேட் பண்ணுங்க. எஸ் சார் ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருந்தீங்கன்னா என்னுடைய கண்டினியூ நல்லா இருக்கும். அப்போ சரி சொல்லிட்டாரு, ஆர்டர் போட்டாரு. மறுநாள் அவர் வேலைக்கு போயிட்டாரு. வந்து பார்க்குறாரு, சாயந்தரம் கூப்பிட்றாரு பையனு, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சாப்பிட்டியா? பைசா கொடுத்தியா? இல்லை. நான் அம்மா ஒரு எடுத்து சுருண்டு எடுத்துட்டாங்க. ஆமா, நான் என்ன சொன்னேன்? 100 ரூபா கொடுத்தா ஸ்டோர் போடணும். நீ எப்படி ஸ்டோர் பண்ணலாம்? மகன் மேல பாசமாக என்ன இருந்தோம்? ஒரு அட்டி மறுநாள் அம்மா கிட்ட கெஞ்சி கூத்தாடி எப்படியும் 100 ரூபா ஆட்டி போட்டு இறங்கி சாப்பிட்டான். ஓகே, ஒவ்வொரு நாளும் சாப்பிடுவான். அவங்க அம்மா கிட்ட ஒரு 4 நாள் ஆச்சு. அவங்க அம்மா கிட்ட பேசலாம். அடுத்து என்ன பண்ணா? ஃபேவரட் மாமன், அத்தை, அக்கா, பெரியம்மா சொந்தம் இப்படி ஒரு 20-25 நாள் ஓடி போச்சு. ஒவ்வொரு நாளும் வரும்போதும் அந்த பணம் கொடுக்கும்போது அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க? அந்த 100 ரூபாய்க்கு கிழிப்பாங்க, அடுப்பு போடுவாங்க. ஒரு நாள் பணம் வாங்கினாங்க இல்லையா, சாப்பிட்டு தருவாங்க. 100 ரூபா வாங்குவாங்க, கிழிப்பாங்க. என்னத்துக்குள்ள ராஜ்ய மரியாதை கிழிப்பாங்க, அடுப்பு போடுவாங்க. ஒவ்வொரு நாளும் நடந்துட்டே இருக்கு. இப்போ இவனை பார்த்தாவே எல்லாம் ஒளி ஆரம்பிச்சிட்டான். இவன் தான் 100 ரூபாய் கேட்கறான்ட்டு. கேட்டு தானே நம்மளே பார்த்து எத்தனை ஒளிகிறாங்க. அந்த மாதிரி இப்படி பார்த்தோன்னே ஒளி ஆரம்பிச்சிட்டாங்க. ஒளி ஆரம்பிக்கும் போது பார்த்தாச்சுன்னா எப்படியோ செங்கல் சூழக்காரர்கிட்ட போய் மாட்டிக்கிட்டான். போறான். அவன் எப்படி மாட்டிக்கிட்டான்? கண்ணு ஆள் எப்படி இருப்பான்? புஷ்போல் மாதிரி இருக்கிறான். நல்லா நம்ம ராகுல் மாதிரி, நம்ம ராகுல் மாதிரி புஷ்போல் மாதிரி இருக்கிறான். நல்லா தின்னு கூட தூங்கி அவன் தின்னா தெரியாது. தப்பா நினைச்சுக்கிறாரு. பள்ளி வாங்கி கொடுப்பாரு. சொன்னேன் என்ன விஜய் சார் கேக்குதுங்களா? ராகுல் மாதிரி கேட்டுதானே? அப்போ அவனுக்கு வேலை செஞ்சவன் எவனும் பைசா கொடுக்க முடியல. இல்லை ஸ்டோர் கிடைக்காது, வீட்டுக்கு போனா ஸ்டோர் கிடைக்காது. 100 ரூபாய் சம்பாதிக்கிறதுனால அவன் வேலையெல்லாம் வச்சு பார்க்கல, எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய மாட்டான். ராஜா மாதிரி என்ன எப்படி வேலை செய்வான்? சார் தான் கரெக்டு சார், மனோ சார் கரெக்டு தானே? அப்புறமா அவனுக்கு ஒரு வேலை, இந்த செங்கல் எல்லாம் மேலே போனான். இந்த செங்கல் பூரா மேலே போகணும். நீ ஏறியா? நான் எப்படியா சேர்த்துறேன், அடிச்சு பிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு உருண்டு பிறண்டு இந்த செங்கல்லாம் இப்ப மேலே போடுறான். 100 ரூபா வாங்கி வரான். அவங்க அப்பா கிட்ட போய் காட்டுறான். அப்பா உங்க மம்மி கிட்ட கொடுக்குறாரு. அது மம்மி அப்படியே உட்காந்து 100 ரூபாய் என்னடா அம்மா அப்படியே கை வச்சுட்டான். இதனுடைய வேலை தெரியும் உங்களுக்கு? இந்த 100 ரூபாய் சம்பாதிக்கிறது நான் பட்ட பாடு ஒண்ணு தெரியுமா? சண்டை அடிக்கலாம், ஊரே கூடுது. இப்ப அப்பா வரா அடி அடி. இந்த 20-25 நாளா டெய்லி அதுதான் நம்ம அம்மா பண்ணிட்டு இருக்கா. அன்னைக்கு தெரியல உனக்கு வேல்யூ? அன்னைக்கு தெரியல உனக்கு? இப்போ வேல்யூ புரியணுங்க. பணத்துடைய வேல்யூ புரியணும். கண்டிப்பா 7 டிஜிட்டல் வரைக்கும் அப்படியே இருக்கும் சார். ஃபீல்டுக்கு போவோம் சார், பிளான் கொடுக்கும் சார். ரியலி? அப்போ டீம் பாருங்க, நமக்கு இதெல்லாம் கோட்டை விடுறது. அடுத்து this type of happiness getting through money, we always talk about ideas. உள்ள வந்ததுனால பல விஷயம் ஃபாலோஸ், மீட்டிங், செமினார்ஸ், பட் nobody talk about the dreams with the person. அவனுக்கு கனவை நீங்களும் தூண்டுறதுல அவனும் தூண்டிக்கணும். இங்கதான் நம்ம போடுறோம். அந்த தப்பை செய்யுமா? செய்வீங்களா? ரியலி? இந்த சொல்ற வராது. ரியலி? அப்போ எனி பர்சன் do not work without dreams for. இந்த ஒரு மெசேஜ் உங்களுக்கு சொல்றேன். இதே குஜராத்ல ஒரு வைர வியாபாரி இருக்காரு. அவரை பார்த்து நான் பயங்கர இன்ஸ்பயர் ஆவேன். ஒவ்வொரு தீபாவளிக்கும் ஆடி, BMW, அவங்க கம்பெனில வேலை செய்யறவங்களுக்கு வீடு எல்லாமே கொடுப்பாருங்க. தெரியுமா? யாராவது பார்த்துருக்கீங்களா? மெசேஜ் யாராவது தெரியுமா? நீ என்ன போய் பாக்குறீங்க? தீபாவளிக்கானா ஒரு இடத்துல 11,000 கோடி எடுத்து போனோம் குஜராத்கார் தான். ஆனா தீபாவளிக்கு போனது வீடு, ஆடிக்காரு, இந்த மாதிரி வேல்யூல காரணம் ஒரு குஜராத்கார் இருக்காரு.
புரியுதா? நீங்க அவரை பத்தி நான் சில விஷயம் சொல்லிடுறேன், புரிஞ்சுக்கங்க, போய் பாருங்க. அவருக்கு ஒரே ஒரு பையன், என்ன சாகுல்? அவருக்கு ஒரே ஒரு பையன். இந்த பையன் பூரா படிச்சது கூட அமெரிக்காவில் படிச்ச போது ஏர்போர்ட்டுக்கு வராங்க படிச்சு முடிச்சுட்டு. அதான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டு தேர்வு எழுதுறேன், சைக்கிள் தான் வேணாம் கேட்டுறேன். அப்போ கேரளாவில் இருந்து அந்த பையன் வந்து ஏர்போர்ட்ல வரான். ஏர்போர்ட்ல வந்த உடனே அவனுக்கு 7,000 ரூபாய் கொடுக்குறாங்க, ஒரு பேக் கொடுக்குறாங்க. நேராக போ கேரளா, ஒரு மாசம். அவனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டா 250 ரூபாய்க்கு ரூம்ல தங்கிக்கலாம். அவனுக்கு கம்மி, அதாவது அவனுக்கு ரொம்ப முடியல, இன்னும் படிக்கல அப்படின்னா 250 ரூபாயில தங்கிக்கலாம். பாக்கி இந்த 7,000 ரூபாய் நீ ஒரு மாசம் முடிக்கிறது கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்பா யாரும் வரலைங்க, கம்பெனிலேருந்து ஆள் விடுறாங்க, போறாங்க. அவனும் தம்பி 2 மறுபடியும் பேசலீங்க. நேராக கேரளா போய் இறங்குறான். வேலை கேட்பான், வேலை கிடைக்க மாட்டேது. ஓட்டல் கடையில் இந்த இது எலக்ட்ரானிக் வேலை செய்யறான். அப்போ ஒரு பாக்குறாங்க, இந்த ஐடி பார்ட்டியெல்லாம் வந்து பாக்குறாங்க. இவங்களை பார்த்தா ஆளு வந்து இவங்க மாதிரி தெரியல, இவங்களை பார்த்தா ஒரு பெரிய பணக்காரட்ட மாதிரி இருக்கிறது. ஏன்னா அவனுடைய கம்யூனிகேஷன், அவனுடைய இங்கிலீஷ் ஆக்டிவிட்டியோட பார்க்கும்போது புரியல. அவன் ஒருத்தர் இறக்கப்படுறான். பட்டு சரி என் விசிட்டிங் கார்டு சாயங்காலம் என்னை பாருங்க. அப்போ கூட 3 பேருக்கு சொன்னாங்க, டேய் இங்கெல்லாம் தீவிரவாதி இருக்கிறான், நீ வேற அவனுக்கு வேற தீவிரவாதி இருந்தால் நாம நம்மள ஆல்ரெடி நமக்கே டாப் டாக் அதை ஓடிட்டு இருக்கு அப்படின்னு அவனே எஸ்கேப், அவனை வேலை பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி அந்த போய் கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக 30 நாள் முடியுதுங்க. அவனை வெல்கம் பண்ணுறதுக்கு பெரிய லக்ஸரி கார் வந்து அந்த ஹோட்டல் வாங்கிக்கிறாங்க. ஒரே இந்த பையன் சினிமா இல்லைங்க, இப்போ நடந்ததுங்க. 1-2 வருஷத்துக்கு முன்னால ஆஸ்திரேலியா கொரோனாக்கு முன்னாடி. இப்போ உங்களுடைய வேலையை நீங்க திங்க் பண்ணி பாருங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் தன் மகனுக்கு அந்த வேலையை புரிய வைக்கிறான். நீங்க எத்தனை பேர் இந்தியா மிகப்பெரிய கோடீஸ்வரன் யாரு? அவன் கூட கிடையாது. அவன் வாங்கறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய கோடீஸ்வரன் கொடுங்க. டாடா பிர்லா சொல்றோம் இல்லையா? ஏன்னா டாடா பிர்லாவா என்னையும் கேட்டாங்க சின்ன வயசுல. அந்த காலத்திலே அவன் கோடீஸ்வரங்க. அவன் பாசம், அவன் பணமெல்லாம் சாகுல் சார் கம்மி இங்க வந்து முன்னாடி வந்துருங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வாங்க. ஒரு ஹோட்டல்ல அவனை அனுமதிக்கலன்னு சொல்லிட்டு இங்க இன்னைக்கு ரத்தன் டாட்டாவுடைய தாத்தாவை ராஜ் ஹோட்டல் கட்டியிருக்காங்க. அது முன்னாடி எல்லை எழுதுகிறாங்க தெரியுமா? வெள்ளை நாய்கள் உள்ள வர அனுமதி இல்லை, ஃபயர் கேட்ஸ் அப்படின்னு போட்டுருவாங்க. இருக்கு நிறைய மெசேஜ் போய் பாருங்க, புரிஞ்சுக்கிங்க வேல்யூ. ரத்தன டாட்டா பிறக்கும் போதே கோடீஸ்வரங்க. அமெரிக்கா இங்கிலாந்து தான் படிச்சான். அவனுக்கு சிஇஓ பதவி கொடுக்குறாங்க. அடிமட்ட தொண்டனா போய் வேலை செஞ்சாங்க. சிஇஓ பதவி ஏற்றுக்கலையா? நீ மொத்த பணம் இந்த கொரோனாக்கு இந்தியாவில் அதிக நிதி பண்ணணும். அவன் தான் 25,000 கோடி ஒரு பர்சன்ட் சம்பாதிங்க ப்ராப்பர்ட்டி. நாராயணமூர்த்தி, இன்போசிஸ் நாராயணமூர்த்தி ரத்தன் டாட்டா கால தொட்டு பண்ணுறாரு. ரத்தன் டாட்டாவுடைய ப்ராப்பர்ட்டி 6,000 கோடிங்க. பாருங்க வேல்யூ எவ்வளவு பெரிய இடத்துல பிடிச்சிருக்கா பாருங்க ரத்தன் டாட்டா. அவரே கிரேட் பார்த்து 80% do not work without driving forces. புரியுதா இல்லைங்களா? எஸ் ஆர் நோ? நீங்க அவங்க வாழ்க்கைய பாருங்க, எல்லாமே சாதாரண இடத்துல தாங்க போயிருக்காங்க. அவங்க கனவு என்னது? கள்ளக்குறிச்சி கனவு என்னது? தம்பி பேர் தெரியல எனக்கு. கண்ணு சொத்துதா? நிமிந்து உட்காருங்க. சாசு நல்லா ஸ்டாண்ட் சென்டர் ஸ்டாண்ட் போடுங்க. சென்டர் ஸ்டாண்ட் போடுங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லையா? நீ என்னோட கோஆபரேட் பண்ணீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வரும். கோஆபரேட் பண்ணுங்க. புரியுதா? நான் சீக்கிரம் ஃபார்வர்ட் பண்றேன். அதாவது ஒர்க்கருக்கு எப்படி பாஸோ, எப்படி ஒரு சாஃப்ட்வேர் இன்வெஸ்ட்மெண்ட்டோ, எப்படி ஒரு மேனேஜருக்கு அவங்க என்னது அவங்க ரிஸ்கோ, அதே போல டீல்ஸ் அப்படின்னு என்னது சொல்லுங்க 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 சொல்லுங்க
without dream, a lamp without oil. இதே அப்துல் கலாம் ஐயா சொன்னார். அவர்தான் சொன்னேன். சபரி சொன்னார் இல்லையா, கனவு காணுங்கள், எத்தனை கோடிகளை காணுங்க. ஆனா அடுத்த கைடா சொல்றாரு அப்துல் கலாம் ஐயா, என்ன சொல்ல தெரியுமா? கனவுகளை எண்ணங்களாக்குங்கள். எண்ணங்களாக்குங்கள். எல்லாம் சொல்லுங்க, கனவுகளை எண்ணங்களாக்குங்கள். கனவுகளை எண்ணங்களாக்குங்கள். உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு முறை, கனவுகளை எண்ணங்களாக்குங்கள். எண்ணங்களை செயல்களாக்குங்கள். சொல்லணும். Yes. எண்ணங்களை செயல்களாக்குங்கள். சொல்லலாம். எண்ணங்களை செயல்களாக்குங்கள். ஆல்ரெடி Yes. a man without dream, a lamp without oil. எண்ணெல்லாம் விளக்கும். கனவுல அது மட்டும் ஒண்ணு செத்துப்போ. அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. அடுத்து define your primary motivation factor which can motivate your, அதாவது உன் சூழ்நிலையை நினைச்சுப்பார், நீ படிக்கிற இடத்தை நினைச்சுப்பார், நீ வாழ்ந்த இடத்தை நினைச்சுப்பார். நீங்க ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய லெவலுக்கு போய் உன்ன மாதிரி தான் வந்திருக்கான். அந்த பிரைமரி மோட்டிவேஷன் ஃபேக்டர் எஸ், எனக்கு வேணவா, இது எனக்கு வேணவா, யார் யார் உண்டாகி வச்சிருக்கான். அந்த வெறி என்னைக்கு வருதோ அதுதான் ட்ரீம் should be emotional. another dream should be a emotional. power of dream should be a emotional. but dream உள்ளது. நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கீங்கன்னா ஏதோ உங்களுக்குள்ள ட்ரீம் தான் நினைக்கிறாங்க. உட்கார்ந்துருக்கீங்க, எத்தனையோ பேர் பிளான் கேட்கறாங்க, எவ்வளோ பேர் மீட் பண்றோம், அவ்வளோ பேர் அட்வைஸ் எடுத்தாங்க. நீங்க அட்வைஸ் எடுத்துருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள ஏதோ ட்ரீம் இருக்குல்ல, ஏதோ கனவு உங்களுக்குள்ள இருக்கு. தொண்ணூறு கனவு காரணம்னு நினைச்சீங்க, எவ்வளோ வாய்ப்பு வந்தது. ஆனால் 2011 இதுதான் செய்யணும்னு முடிவு பண்ணுங்க. 90க்கு 2011 எங்க வந்திருக்கு? என்னுடைய கதையெல்லாம் சொன்னா நிறைய டைம் எடுக்கும், புரியுதா இல்லைங்களா? அப்ப நீங்க உட்காந்துருக்கீங்க சார், சார் அவர் கருத்து முன்னால இங்க பாருங்க, கண்ணு டக்குன்னு வந்துருது. என்ன தெரியல, கான்செப்ட் போட்டுருக்காருன்னு தெரியல. கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. போர் அடிக்குதா? சந்தோஷ் சார் புரியுதா? அர்த்தமைந்தா? நான் இல்லை சார், ஏமே சார். ஓகே, என்ன சுரேஷ் சார் ஸ்டாண்ட் போடுங்க. நெக்ஸ்ட், தி ரியல் யூஸ் ஆஃப் மணி. இது ரொம்ப முக்கியம். யூஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா இந்த சொசைட்டி ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கு. உன் ஃப்ரெண்டோ உன் பெற்றோரோ யாரோ ஒரு சமூகத்துல இந்த 10,000 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, 70,000 ரூபாய் கொடுத்துருப்பாங்க, ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. உன் பைசா நீ, நான் கூட இந்த ரிசார்ட்ல சேர்றதுக்கு எங்க மம்மி கிட்ட தான் வாங்கினேன். ஏன்னா எனக்கு சம்பளம் நீ 10,000 ரூபாய் தான், அதுக்கே 1000 பிரச்சனை. ஆனா அதே யார் இந்த சொசைட்டி சப்போர்ட் பண்ணாங்களோ ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 30,000 ரூபாய்க்கு அவங்க கோல்டு செயின் எடுத்து கொடுப்பேன். கமிட்டட்? எஸ். அதுக்கான ஒன்று முடிப்பேன். ஃபிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து எங்க அப்பா சைக்கிள் போயிட்டு இருக்காரு, நடந்து போயிட்டு இருக்காரு, செருப்புலாம் இருக்காரு, அவருக்கு ஒரு டிவிஎஸ் ஸ்பீக்கர் வாங்கி கொடுப்பேன், இல்ல பைக் வாங்கி கொடுப்பேன். நெக்ஸ்ட், எங்க வீட்டுல நிறைய பேர் பைக் போடுவாங்க, என்னால பண்ணனா உள்ள கூடுது. புரியுதா? சார் நல்ல ஒரு சேர் இல்லை சார், நல்ல டிவி இல்லை சார், குடிக்கிறது நல்ல கிளாஸ் இல்லை சார், அதை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து என் வீட்டுக்கு நான் ஒரு சோஃபா வாங்கி போடுவேன், எல்இடி டிவி வாங்கி போடுவேன். எங்கள் அம்மாவுக்கு சமையல் பண்ணுறதுக்கு எத்தனை விதமான இந்த குக்கிங் ஐட்டம்னா இன்னைக்கு டெக்னாலஜி மாறி எவ்வளோ ஐட்டம் வந்துச்சுங்க. இன்னும் போய் பாருங்க, அந்த புகை எதுலையும் அடுப்புலையும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது ரெடி? கவிதர்? தி ரியல் யூஸ் ஆஃப் மணி. நெக்ஸ்ட், அப்போ நெக்ஸ்ட் இது போல வாழணும். சுரேஷா சொன்னதை இங்க வந்து இங்க பாருங்க, என்ன சொல்ல பாருங்க. இட் இஸ் டைம் டு லைவ் தி ட்ரீம். பாருங்க, ஸ்டார்டிங் யுவர் ஓன் பாஸ். நல்லா புரியுங்க. நானே முதலாளி, நான் முதலாளியா இருக்கணும். நெக்ஸ்ட், begin to gain freedom for your life. Yes, your life is freedom இருக்கணும். நெக்ஸ்ட், gain more time with your family. நான் இப்ப நினைச்சா நான் ஊட்டி போகணும் சார், இப்படி நினைச்சா டெல்லி போகணும் சார், நான் நினைச்சா தாய்லாந்து போகணும் சார், கருதுனா அதுக்கு எந்த தடையும் விடாது. நெக்ஸ்ட் இடத்துல வர build a legacy for your children. உங்க பையனுக்கு, என் பையனுக்கு நான் தான் ரோல் மாடல், உன் பையனுக்கு நீ தான் ரோல் மாடல். இதெல்லாம் இருக்கா இல்லையா? எஸ் சார்.
யாருக்காவது இருக்கா? யாருக்காவது இருக்கா? அப்படின்னா என்ன சொல்ற பாருங்க, ஸ்டார்ட் வித் நெட்வொர்க். இது உங்களுடைய ட்ரீம்னா இந்த ஃபீல்டில் மட்டும் தான் உங்களால் பண்ண முடியும். கமிட்டட்? ரியலி? அப்ப லிஸ்ட் ஆஃப் ட்ரீம்ஸ் இப்போ வரலாம். லிஸ்ட் ஆஃப் ட்ரீம்ஸ். ட்ரீம்ஸ் எவ்வளவு முக்கியம் புரிஞ்சுக்கங்க. ட்ரீம்ஸ் இல்லாம ஜெயிக்க முடியாதுங்க. அதனால ட்ரீம்ஸ் எப்படி எல்லாம் போகணும்னு சொல்ல பாருங்க. இதுலயும் 3 டைப் இருக்குங்க. ஷார்ட் டைம் ட்ரீம், மிட் டைம் ட்ரீம், லாங் டைம். ஷார்ட் டைம் ட்ரீம், லாங் டைம் ட்ரீம்ஸ், லாங் காலாண்டு, அரையாண்டு, அரையாண்டு, முள்ளாண்டு. ஓகே, சுட்டி பையா எல்லாரும் கம் ஓடியா. இந்த பக்கம் ஒருத்தர், இந்த பக்கம் ஒரு பிட்டு பையன் யாராவது வருதா? என் பையன் சின்ன பையன் பிட்டு பையன் போட்டு அப்படியே வந்துருச்சு. அதனால நீ பிட்டு பையன் இல்லை, நீ பெரிய பையன் தான். கம். இந்த பக்கத்து யாராவது வந்தா வாலண்டியர் வந்தார்? அது இல்லையா? யாரும் நான் கூப்பிடுறேன். நீங்களா? சரி வாங்க. கை கூட்டி நீங்க பிட்டு பையன், நீங்க பெரிய ஆளு. சரி வாங்க. ஓடி எங்களை கிரேட் சார். உண்டமைக்கம் வாங்க. இவங்களே கேட்கிற கேள்விதான் உங்களை கேட்கிற மாதிரி. நீங்க வாங்க. நான் இவங்களை ஒரே ஒரு கேள்விதான் கேட்க போறேன். அதுவும் உங்களே கேட்கிற மாதிரி தான். உங்களுக்கு தரப்ப இந்த பக்கத்துக்கு இவர் பதில் சொல்லுவார், இந்த பக்கத்துக்கு இவர் பதில் சொல்லுவார். ஓகே, இப்படி வாங்க. இப்ப நீங்க என்ன படிக்கிற? 12th. நீங்க சீனியர் ரைடரா? 55 இல்ல. ஓகே, 12th. காலாண்டுல நீ பாஸ் ஆயிடுற. எப்படி? காலாண்டுல பாஸ் ஆயிடுற. முழு ஆண்டுல பாஸ் ஆகவே ஃபெயில் ஆகுது. பாஸ் ஆகும். மார்க் ஸ்கோர் பண்ணுங்க சார். பாஸ் ஆகும். சரிதானே? இவங்க என்ன பண்ணலாம்? 2 பேரும் ஒரே மாதிரி ரிசல்ட் வருது. இங்க வா கிட்ட. நீங்க என்ன சொல்றீங்க? இந்த பக்கத்துல அப்படியா? அப்படியா? நீ உங்க தரப்புல இருக்க பதில் கேட்பேன். எப்படி பாஸ் ஆகும்? நல்லா படிச்சு பாஸ் சரியா? நீ படிச்சு தான் பாஸ் ஆகும். அதாவது நெகட்டிவ் வார்த்தை வரல, ரொம்ப நல்லது. யாருக்காவது டவுட் இருக்கா? இருந்தா சொல்லலாம், தெளிவா சொல்லலாம். இல்ல இந்த என்ன சொல்றது, இந்த நம்ம வேணாம், வேற மாதிரி போயிடும். ஷார்ட் அண்ட் ட்ரீம் அப்படின்றது காலாண்டு மாதிரிங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஈஸியா புரியுதா சொன்னேன். இப்போ காலாண்டு போது புதிய சப்ஜெக்ட் வரும், புதிய கிளாஸ். இப்போ 10th 11th போறோம், 11th 12th போறோம், 9th 10th வரோம். அப்படின்னும் போது புதிய லொகேஷன், புதிய இடம், புதிய டீச்சிங், கஷ்டம் தானே. அப்போ காலாண்டுக்கு சப்ஜெக்ட் கம்மியாக தான் எடுப்பாங்க. இப்போ அவன் டேலண்டோட பாஸ் ஆகுறான்னா முழாண்டு பாஸ் ஆகிடுவான். கேட்டதுனே அதே போலதான் ட்ரீம். நீ ஷார்ட் டைம் ட்ரீம் அச்சீவ் பண்ணிட்டு வச்சிய இது 100% கொண்டு வரும். அரே ரெடி? ஆனா நம்ம வந்ததுக்கு எதுக்கு? பாஸ் ஆகிறது. முழாண்டு இருந்ததுதான். கேட்டதுனே கேட்டா இல்லையா? எது வந்திருக்கோம்? முழாண்டு டெஸ்ட் தான் நம்ம ரிசல்ட் தீர்மானிக்கும். இங்கேயும் அதுதான் வந்துங்க. கார் வாங்கணும், வீடு கட்டணும், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டணும், காலேஜ் டூர் போனோம். எஸ்ஆர்னோ? ரியலி? அதே மாதிரி தான் இந்த ஷார்ட் டைம் ட்ரீம். அதாவது 1 லட்சம் ரூபாய்க்குள்ள உனக்கு என்னென்ன மாத்தணும்? எனக்கு ட்ரெஸ் கோட் மாத்தணும், சொன்ன ஷூ வேணும் சார், சாக்ஸ் வேணும் சார், எனக்கு என்னென்ன வேணும், இதெல்லாம் மாத்தணும். நீ இது ட்ரீமா பிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து எப்படி பிக்ஸ் பண்ணது காட்டுறேன். பிக்ஸ் பண்ணிட்டு அதை அச்சீவ் பண்ணிட்டேனா அதான் ஸ்மார்ட்னஸ் சொல்றாங்களா. ஸ்மார்ட் என்ன சொன்னாங்க? ஸ்பெசிபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரியலிஸ்டிக், டைம் பவுண்ட். என்னமா சிவரஞ்சனி? ஓகே, உந்த தாட் வரப்போது அடுத்து. ஓகே, புரியுதா இல்லையா? அப்ப இன்கம் வேணும். எப்பவுமே இந்த டிஜிட்டல் இருந்தா இந்த மாதிரி வாழ முடியுமா? வாய்ப்பு இருக்கா? அவன் இந்த டிஜிட்டல் இருந்தா
இது மாத்தணும் இப்போ. நமக்கு எவ்வளவு வந்துச்சு? 12 வந்து 12 லட்சம் இப்போ. எவ்வளோ? 12 லட்சம். 1ஆம் தேதிக்கு 12 லட்சம் தான் பிளான். ஓகே நெக்ஸ்ட். வந்துச்சு பார் சிவரஞ்சனி. சிவரஞ்சனியுடைய ட்ரீம் சார்ட். இந்த மாதிரி எத்தனை பேர் ட்ரீம் சார்ட் போட்டிருக்கீங்க? புகழ மன்னியா சந்தோஷ் నాకు తెలియదు సార్, మీరు తమిళ్ సార్, నాకు తెలుగు, எனக்கு அது தெரியல சார். எஸ் சார் நோ ఎలా సార్ போட்டிருக்கீங்களா இல்லையா? இது என்ன கேள்வி? ட்ரீம் சார்ட். இது வந்து ட்ரீம் சார்ட். யாராவது போட்டிருக்கீங்களா டைரியில? ட்ரீம் லிஸ்ட் போட்டிருக்கீங்களா? Yes, sir. ட்ரீம் லிஸ்ட் வச்சிருக்கீங்களா டைரி? Yes, sir. யாராவது எடுங்க சார், சீக்கிரம் எடுங்க. ஓகே, இந்த மாதிரி தான். இதே போல ஷார்ட் டைம் ட்ரீம் வெற்றோடியா யார் வராலும் ஃபர்ஸ்ட் வந்து காட்டுவாங்க. வாங்க பவர் பண்ணுங்க. ஜபர்தஸ்த் பிளான். ஜபர்தஸ்த் ஜபர்தஸ்த் ஜபர்தஸ்த். ஷார்ட் டைம் ட்ரீம், அது ட்ரீம் சார்ட். நான் சொன்னது ஷார்ட் டைம் ட்ரீம் இந்த மாதிரி போடணும். ஓகே பாருங்க, ஆனா வை மட்டும் எழுதல. இந்த மாதிரி போட்டுருங்க. எத்தனை பேர் போட்டிருக்கீங்க இந்த மாதிரி? யாரெல்லாம் போடலையோ போய் போடு. புரியுதா? எந்த இன்கம் டேக்ஸா வந்து ரைடு பண்ண போறதில்ல. இன்கம் டேக்ஸ் யார் தெரியுமா? உங்க தங்கச்சியோ, உங்க அண்ணனோ, உங்க அக்காலோ, உங்க தம்பியோ, உங்க மம்மியோ, உங்க அப்பாவோ, யார் பேசுனா என்ன இருக்குது? அவங்கதான் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரைட் தானே? சார் நோ ஜபர்தஸ்த் கிளாப் பண்ணுங்க. ஓகே, இதுல இது எதுக்கு அப்படின்னா, இது எதுக்குன்னா தட் இஸ் இன்னைக்கு என்ன டேட்? 26 செப்டம்பர் 2021. 26 செப்டம்பர் 2022 குள்ள நல்லா புரிஞ்சுங்க. 26 செப்டம்பர் 2021 to 26 செப்டம்பர் 2022 குள்ள 10 ட்ரீம். உங்களுக்கு என்ன தேவை? வீட்டுக்கு என்ன தேவை? 10 ட்ரீம் எழுதி ஓட்டணும். பாரு, நீ எங்க டெய்லி பாக்குறியோ அந்த இடத்துல ஓட்டணும். அது ரெடி? கமிட்டட்? ஒட்டிட்டு போட்டோ போடணும். அது ரெடி? அதுக்கப்புறமா ஷார்ட் டைம் ட்ரீம் சொன்னல, எனக்கு ஷூ வேணும் சார், எனக்கு ஃபார்மல் ட்ரெஸ் வேணும் சார், பெல்ட் வேணும் சார், இதெல்லாம் வேணும்னு சொன்னோம் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணணும்? எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், டைரியில என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. இப்போ பைக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பைக் இப்போ டிவிஎஸ் அப்படின்னு வச்சுங்க. கம்பெனி என்னது? டிவிஎஸ். எல்லாம் சொல்லுங்க. ஒன்ஸ் மோர் சொல்லுங்க. அரக்கண்ணு தீர்வுலாம் சொல்லுங்க. சாந்த தீர்வுலாம் சொல்லுங்க. ஒன்ஸ் மோர் சொல்லாதெல்லாம் சொல்லுங்க. கொஞ்சம் பேர் வாய் திறக்கிறதுனால தான் நீ சொல்ல வேண்டியதா போகுது. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. ஓகே, கம்பெனி டிவிஎஸ். டிவிஎஸ் என்ன வேணும் எனக்கு? அப்பாச்சி மாடல். அது எவ்வளவு கம்பெனி இருக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்பாச்சி. அதுக்கப்புறம் என்னது? என்னது? ஒயிட்டா, சில்வரா, ப்ளூவா, ரெட்டா? ரெடி? ரியலி? நெக்ஸ்ட் பிரைஸ். டேட்டுக்கு முன்னால மென்டர் கிட்ட போய் கவுன்சிலிங் பண்ணணும். அதுக்கு முன்னால் ஒரு கேள்வி இருக்கு. என்ன இருக்கு? நான் இந்த வண்டி வாங்கணும் சார், நான் கோல வெளியில் இருக்கேன் சார் அப்படின்னு யாராவது ட்ரீம் இருக்கா? அதுதானே சும்மா டக்கு விட்டு
ஆளு மேல வேஷம் பண்ண கூடாது. இங்க வரணும், இது எழுதுங்க ஃபர்ஸ்ட். எனக்கு எதுக்கு வேணும்? என்ன சிவரஞ்சனி கரெக்டு தானே? எழுதுதான் அச்சீவ் பண்ணிட்டியா? இன்னும் டைம் இருக்கு சார். சிவரஞ்சனி மேடம் ட்ரீம் சாட் எழுதுங்க. ஜபர்தஸ்த் கிளாப் பண்ணுங்க. ஜபர்தஸ்த் கிளாப், ஜபர்தஸ்த் ஜபர்தஸ்த் ஜபர்தஸ்த். புரியுதா? அவங்க ட்ரீம் சாட் என்னுடைய ஒரு பேசி லிஸ்ட் ஏறி இருப்பாரு. கரெக்டு தானே? போடலாமா? ரெடியா? ரியலி? லிஸ்ட் அடுத்து பார்க்க போறோம். ட்ரீம் புரிஞ்சுதா? லிஸ்டா ட்ரீம் சார்ட் போட்டுறீங்களா? ட்ரீம் சார்ட் ஷார்ட் டைம் ட்ரீம், மிட் டைம் ட்ரீம் போட்டுறீங்களா டைரியில? ரியலி? போட்டோ பிடிச்சு போட்டுறீங்களா? இப்போ இது ரொம்ப முக்கியம். ஒரு பேங்க்கு எப்படி ஒரு ரா மெட்டீரியல் முக்கியமோ, இந்த ட்ரீம் அச்சீவ் பண்ணணும்னா லிஸ்ட் ரொம்ப முக்கியம். ஃபார்முலா மேக் ஏ லிஸ்ட். என்ன லிஸ்ட்? ஓகே, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். யாரா 4 மினிட்ஸ் எடுத்த பர்சன்ஸ் 4% வாங்க. எக்ஸாம்பிளோட போயிட்டே இருக்கலாம். டைம் நீங்கள் இந்த லிஸ்ட் போட்டீங்களா? F for friend, R for relative. நியூ அப்படியா? பயந்துட்டாங்க. ஆப்ரேட் பண்ணிட்டாங்கப்பா. அடுத்து சரி, டைக்கெட் பண்ணி நீங்க எழுதுங்க சார். எழுதுங்க. இந்த லிஸ்ட் போட்டீங்களா? ஓகே, இதான்ப்பா லிஸ்ட். எப்படி பார்ப்போம்? F for friends, R for relation, I for institutional friends, E for employees, N for neighbors, C for dedicated. ஆல்ரெடி Yes. இதான் லிஸ்ட். இவங்களே தான் நம்ம லிஸ்ட் போட போறோம். எப்படி போட போறோம்னு காட்டுறேன். எவ்வளவு சார் அந்த லிஸ்ட்? அது பேர் கோல்டு லிஸ்ட். அது பேர் என்னது? அது பேர் என்னது? Old list. இந்த கீழ இருக்காங்க பாரு, அவங்க டேஞ்சர் லிஸ்ட். அது பேர் என்னது? ஆட் லிஸ்ட். நீ ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணோம். கோல்டு லிஸ்ட், ரிலேஷன் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லோக்கல் அண்ட் அவுட் ஸ்டேஷன் ரெண்டா பிரிங்க. அந்த கோல்டு லிஸ்ட் லோக்கலாவும் அவுட் ஸ்டேஷன்ல. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஸ்டார்டிங் நீ ஃபீல்ட் ஒர்க் பண்ணும்போது உனக்கு பைசா பிரச்சனை ஜாஸ்தி இருக்கும். அப்போ அந்த லோக்கல் ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா கிருஷ்ணகிரி போறேன்னா கிருஷ்ணகிரி போற வழியில என்ன இருக்கு? மாடலப்பட்டி இருக்கு, பெரியப்பட்டி இருக்கு, காரியமங்கலம் இருக்கு, காவிரிப்பட்டினம் இருக்கு. போகும்போது இந்த ஏரியாவில் எவ்வளவு பேர் இருக்காங்களோ அந்த லிஸ்ட் அதே பண்ணுங்க. நெக்ஸ்ட் அவுட் ஸ்டேஷன் ஸ்டார்டிங் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஒரு 1 மைல் லீட்டர் ஆகுங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆர் ரெடி? ரெடி? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்க 14 ஏஜ் டு 25 ஏஜ். இன்னைக்கு இளைஞர்கள் அதிகம் இருக்காங்க. உங்க லிஸ்ட்ல இவங்க அதிகம் ஆட் பண்ணுங்க. உங்க லிஸ்ட்ல உங்களுக்கு வருது இல்லையா? அந்த லிஸ்ட் வருதா இல்லையா? பார்க்கல வருதா? அதுல இவ்வளவு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா அவங்க தான் ஆக்சுவலி அவங்க தான் ட்ரீமர். அவங்க ஸ்ட்ரென்த் அதிகம். கமிட்டட்? ரியலி? அது எப்படி லிஸ்ட் போடணும் சொல்ற பாருங்க. இது ரொம்ப முக்கியம். இனிமேல் பாஸ்டா போகும் கிளாஸ். கமிட்டட்? எவ்வளவு முடியும் பாருங்க. பெனிஃபிட் சொல்றாங்க. எங்க ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னா 90% மக்கள் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் லிஸ்ட். ஒரு 10 பேர் எழுதுறது, 20 பேர் எழுதுறது. கேட்டுதானே? நான் ஒரு மேடம் கேட்டேன் தேனியில தான். மேடம் பவித்ரா மேடத்தை லிஸ்ட் எவ்வளவு போட்டிருக்காங்க அப்படின்னா 60 பேர் சொன்னாங்க. அவங்க பள்ளி சொல்ல விரும்பல. இங்க யாரும் கேட்டா இது பண்றாங்க, எக்ஸாம்பிளுக்காக சொல்றாங்க. அவங்க தப்பாலாம் சொல்ல விரும்பல. நீங்க எல்லாம் இருப்பீங்க, நம்ம நடிப்பீங்க. அவங்க தனியா மாட்டிக்கிட்டாங்க சொல்லிட்டாங்க. அவங்க லிஸ்ட் எவ்வளவு போட்டாங்க? 60. அவங்க பையனுக்கு காது குத்து வைப்பாங்க. கேட்டுதானே? பையனுக்கு காது குத்து வச்சு எவ்வளவு இன்வைட் பண்ணுவாங்க சொன்னாங்க? எப்படி குறைஞ்சதா? எவ்வளவு சொன்னாங்க? 2000 காது குத்து வைக்கிறதுக்கு 2000 பேர் போய் கார்டு அடிச்சு கார்டு கொடுப்பாங்க. ஆனா லிஸ்ட் மட்டும் 60 எடுப்பாங்க. ஃபெயில் ஆக மாட்டாங்க. அந்த மைண்ட் செட் உங்களுக்குள்ள இருந்தா தூக்கி போடுங்க. ஃபெயில் ஆகிறது 90% மக்கள் ஃபெயில் ஆகிறது தான். நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் மிஸ்டேக்ல பாருங்க.
என்ன மிஸ்டேக் பண்றோம்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க போட்டுங்க நெக்ஸ்ட் அதாவது இந்தியாவில் ஒரு செகண்டுக்கு ஒரு குழந்தை பிறகுது, வருஷத்துக்கு ஒரு ஆஸ்திரேலியா உருவாகுது. எவ்வளோ ஆஸ்திரேலியா உருவாகுது. நெக்ஸ்ட் பாருங்க, டோன்ட் ஃப்ரீ சேஞ்ச் டு எனிபடி. இன்னைக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அரிகிசம் கிடைச்சா எப்படி இருக்கும், ஒரு சுரேஷர் கிடைச்சா எப்படி இருக்கும்? 36 வயசுல உள்ள வருங்க, ஆர்மி ஜாப்ல இருந்து வருங்க. ஏதோ யாரோ என்னுடைய லிஸ்ட் போட்டுறதுனால வந்தேன். கரெக்ட் தானே? என் லிஸ்ட் அவங்க இல்லாத என் அப்ளை இல்லை கொடுத்தவங்க எவ்வளோ எல்லாம் மாசம் விட்டு ஆனால் அரிகிசம் மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கேன். அது ரெடி. இந்த மாதிரி ஒரு ரைட்ல ஒருத்தர் லெஃப்ட் ஒருத்தர் வந்துட்டா வேலை பீஸ் தானே. கமிட்டர் லிஸ்ட் மறக்கலாமா, போடலாமா, விடலாமா, போடலாமா? இந்த லிஸ்ட் எல்லாம் சொன்னா நிறைய டைம் எடுத்துரும். புரியுதா? நெக்ஸ்ட் some powerful person will not join easily. அதாவது ஒரு பவர்ஃபுல் பர்சன் அவ்வளவு சீக்கிரம் அட்மிஷன் ஆக மாட்டாங்க. ஆனா அட்மிஷன் ஆயிட்டாங்கன்னா அவங்களை வெளியேற்றவே உன்னால முடியாது. நீ வெளியேறுகிற இந்த சபரி சர்க்கார் சொன்ன மாதிரி அவன் ஃப்ரெண்டு கூட வந்து பைசா வாங்கி சண்டை போட்டாங்க. அவனே ஆபத்து விட்டார் சபரி சார். எக்ஸாம் முன்னாள் எக்ஸாம் இருக்காரு. அவங்க கிரேட் பண்ணுங்க. லிஸ்ட் இதெல்லாம் போடணும். லிஸ்ட் இந்த மாதிரி பண்ணுங்க, பாத்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரெண்டாவது பேசிக். ஃபர்ஸ்ட் பேசிக் புரியுதா? என்ன பார்த்தோம்? லிஸ்டா லிஸ்டா லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ், லிஸ்ட் ஆஃப் பர்சன், லிஸ்டா are you ready? once more சொல்லலாம். once more அவங்களுக்காக லிஸ்டா லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ், லிஸ்ட் ஆஃப் பர்சன்.